ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான சுவையான பாரம்பரியமானவே பெரியவங்கலேருந்து சின்னவங்க இருக்குது எல்லாமே விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னு பார்த்துட்டிங்களா, மிக்சர் தாங்க இது. அதுவும் நாமளே வீட்டில் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு வந்து செஞ்சு கொடுத்தா ரொம்பவே ஹெல்த்திங்க. ஸோ இது வாங்க நான் எந்த மெத்தடில் செய்கிறேன்னு சொல்லி கிச்சனுக்குள்ளால போயிடலாம். ஸோ இந்த மிக்சர் செய்கிறதுக்கு ஒரு பெரிய கப்பில் 1 கப் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். கடலை வந்து 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ பொட்டுக்கடலை வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் முந்திரியும் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் அவல் எடுத்திருக்காங்க, சின்ன அவல் சொல்லுவாங்க அது. காரத்துக்கு மிளகாத்தூள், அப்புறம் கறி லீவ்ஸு. இதுக்கு தேவையான சோடா உப்பு கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கலக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணியிருக்கலாம் இதில். ஸோ இப்போ வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் ஒரு பெரிய பவுல் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓமப்பொடி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து 1 கப் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் வந்து நான் பச்சரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் வந்து நல்லா கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ உப்பு ஆட் பண்ண வாட்டி கொஞ்சம் வந்து நீங்கள் லைட்டாக வந்து சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ வந்து இது மாவாக வந்து கலக்குறீங்களோ அப்போது நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள் போதும். ஸோ இதுக்கு வந்து உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து கையால் ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து தண்ணியை ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி கலந்து வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நான் வந்து ஓமப்பொடி வந்து செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி கலந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ இது இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த காரா பூந்தி இதில் போட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு கொஞ்சம் வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் 2 ஸ்பூன்னு. ஸோ இதில் வந்து தேவையான அளவு இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம வந்து கலந்து எடுக்கணும். ஏன்னா இது வந்து ஓமப்பொடி தான் நம்ம வந்து காரா பூந்தி ஆட் பண்ண போகிறோம் இதில். ஸோ அதனால் கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலந்து ரெடியாக வச்சுக்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓமப்பொடிக்கு வந்து நம்ம மாவாட்டம் கலந்து எடுத்தோம். ஸோ இப்போ வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா காரா பூந்திக்கு இந்த மாதிரி வாட்டர் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த ஓட்டையில் சின்ன சின்னதாக வந்து காரா பூந்தி வந்து எண்ணெயில் வந்து பொரித்து எடுக்க கரெக்டாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி. ஸோ இது இருக்கட்டும். ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஓமப்பொடி ப்ரிப்பரேஷன், அப்புறம் வந்து காரா பூந்தி ப்ரிப்பரேஷன், இது ரெண்டையும் எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நான் ஆயில் வந்து சூடு ஏறணும்னு சொல்லி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓமப்பொடி வந்து போட்டுடலாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கலந்த மாவை இந்த மாதிரி வந்து இடியாப்பம் அந்த தட்டில் வந்து சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இடியாப்பம் போடுவோம்ல அந்த மாதிரி நான் வந்து ஆயிலில் வந்து போட்டுடலாம் நாம். ஸோ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கடையில் வாங்குகிற மிக்சரை விட நம்ம வீட்டிலையே செஞ்சு ஹைஜீனிக்காக சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்குறதெல்லாம் அவங்களும் வந்து நல்லா ஹெல்த்தியாக வளருவாங்க. ஸோ நாமளும் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஹெல்த்தியாக வந்து நான் கொடுத்தோன்னு சொல்லி நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு திருப்தி இருக்குங்க. ஸோ ஈவினிங் டைமில் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு என்ன பண்ணலான்னு சொல்லி நம்ம வந்து தேடி இருக்கிறதுன்னு இந்த மாதிரி வந்து நம்ம பல்காக செஞ்சு விட்டோன்னா சில்ட்ரன்ஸ்லாம் பிறந்த வரைக்கும் எல்லாமே வந்து ரொம்ப லைக் பண்ணி இதை வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ இதில் எல்லாமே எக்ஸஸ் ஆயில் எல்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு இது வந்து தனியாக எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு பேட்ச் நான் வந்து போட்டிருக்கேன் நான் ஓமப்பொடி. இதில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஓமம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து காரா பூந்தி வந்து போட போகிறேங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால சின்ன சின்னதாக அது ஹோல் இருக்கிற மாதிரி ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி போட்டு காரா பூந்தி நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணால் தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சரு, அப்புறம் வந்து அந்த கரெக்டான ஒரு வந்து டெக்ஸ்சர் வரும். ஸோ இப்போ வந்து இருக்கிற மாவு எல்லாமே வந்து நம்ம காரா பூந்தியாக போட்டு ரெடி பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து தனியாக வந்து ஓமப்பொடியும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதெல்லாம். ஸோ இப்போ வந்து இந்த காரா பூந்தியும் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மிக்சரில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வேறு நட்ஸ் கூட ஆட் பண்ணலாம், பாதாம் போடலாம், அப்புறம் வந்து பிஸ்தா கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் இதில் வந்து இன்றைக்கி முந்திரி மட்டும், அதாவது கேஷு மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து நல்லாயிருக்கும் மிக்சரோட சாப்பிட்றதுக்கு. ஏன்னா சில்ட்ரன்ஸ் சாப்பிட்றதால நாமளும் வந்து அது வந்து போடலாம், நல்லாயிருக்கும்.
ஸோ கேஷ்யூவில் என்ன சத்து இருக்கோ அதில் வந்து முழு அளவு வந்து இந்த நிலக்கடலையும் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வளர சில்ட்ரன்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து நிலக்கடலை வந்து கொடுக்கலாம். அதாவது பர்ஃபியாவோ இல்லாத இந்த மாதிரி வந்து மிக்சரில் வந்து நீங்கள் போட்டும் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் அவல் எடுத்திருக்கேன். இது கெட்டி அவல் கிடையாது, சன்ன அவல் தான் இது. ஸோ இதை மிக்சருக்கான அவல். ஸோ அவல் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணுங்கள். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் நல்லா மிக்சரு. ஸோ இதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து நிலக்கடலை இதில் வந்து போட்டிருக்காங்க, அதாவது கிரவுண்ட் நட்டு. ஸோ இதுவும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதிலே வந்து 1 கப் நான் வந்து பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம. நல்லா நீங்கள் வந்து இந்த மிக்சர் எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்த வச்சு ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து தனித்தனியாக டிஷ்யூ பேப்பரில் போட்டு நல்லா வந்து ஆயில் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிறதுக்கு விட்டுடுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸஸ் ஆயில் எல்லாம் தனியாக அந்த டிஷ்யூவில் வந்து கீழே இருக்கும், அதை எடுத்து நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து எப்போவும் நான் வந்து என்னோடய வீடியோவில் என்னோடய ரெசிபியெல்லாம் சொல்லுவேன், நமக்கு வந்து எந்த ஆயிலும் வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. அதோட நம்ம ஆயில் கம்மி பண்ணிவிட்டு நெய், பட்டர் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நல்ல கொலஸ்ட்ரால் தான் இருக்குது, கெட்ட கொலஸ்ட்ரால் கிடையாது நெய்லேயும் பட்டர்லேயும். ஸோ இப்போ இது பொன்னிறமாக கொஞ்சம் வந்து வர வரைக்கும் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ பூண்டு கூட நான் வந்து கொஞ்சம் தட்டி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா ஆறுறதுக்கு விட்டுட்டோம். நான் சொன்ன மாதிரியே டிஷ்யூ பேப்பரில் போட்டு அதெல்லாம் நான் வந்து எடுத்துட்டேன். எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாம் அதில் வந்து நல்லா ஃபில்டர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து கலந்துக்கலாம். ஸோ இந்த அவுல், அப்புறம் நம்ம போட்ட அந்த கேஷ்யூ, பொட்டுக்கடலை, நிலக்கடலை எல்லாமே வந்து இந்த காரா பூந்தி, நான் வந்து ஓமப்பொடி எல்லாமே நான் வந்து தனித்தனியாக உடைச்சி விட்டுட்டேன். ஓமப்பொடி எல்லாம் நல்லா வந்து இடியாப்பம் மாதிரி இருந்துச்சு, எல்லாமே நான் உடைச்சி தனியாக தூள் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறேங்க கலருக்காக. ஸோ உங்கள் விருப்பம் தான், நீங்கள் வேணும்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு கலர் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ தேவையான நான் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ இப்போ வந்து இதில் காரம் ஆட் பண்ணிக்கிறேன், மிளகாத்தூளில். இதில் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பெருங்காயம் தாங்க. கண்டிப்பாக நீங்கள் மிக்சரில் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா வந்து வாசம் தூக்கலாக இருக்குங்க. ஸோ இது இந்த மாதிரி நல்லா வந்து குலுக்கி வச்சுட்டா 4 பக்கமும் நம்மளுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ கரெக்டாக மிங்கில் ஆகிடுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து கலந்தா. ஸோ நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் இல்லைனா வந்து 1 ஹவர் நல்லா ஆற விட்டுடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் மிங்கிள் பண்ணி கம்பைன் ஆகிற மாதிரி கலந்துக்குங்க. ஸோ ஒரு பெரிய ஸ்பேக்சுலா வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து கலந்து தனியாக எடுத்துடுங்க. ஒரு ஏர் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வந்து இது வந்து 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். கடையில் எல்லாம் அவங்க வந்து கெட்டு போகாத மாதிரி அப்சர்வேஷன் அதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர், அப்புறம் கலர்ஸு, அப்புறம் அதெல்லாம் கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. பட் நாம் இந்த மாதிரி வந்து வீட்டில் செய்கிறதுனால இது 1 வாரம் 10 நாள் கூட கெடாமல் நல்லா இருக்குங்க, கைப்படாமல் நம்ம வச்சா. ஸோ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ அருமையான மிக்சர் 1/2 அன் ஹவர்லேயே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே பாரம்பரியமான ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் மிக்சர் நான் அவங்க கூட இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு வந்து நம்ம வேறு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து ஹெல்த்தியாக சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்க தான் அவங்களும் வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.